வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோங்கன்னா சென்னையில் தான் இருக்கோங்க. சென்னையில் பர்டிகுலர் எங்கே கேட்டிங்கன்னா மடிப்பாக்கம். இங்கே மடிப்பாக்கத்தில் என்ன ரெசிபி நீங்கள் கற்றுக்க போகிறோம் கேட்டிங்கன்னா பர்டிகுலராக நிறைய பேர் வீட்டில் பொடி வகைகள் நிறைய பொடி வகைகள் பண்ணியிருப்பீங்க. அதாவது எள்ளு பொடி, பருப்பு பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, பூண்டு பொடிலாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது தேங்காய் பொடி. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், புளி. ஸோ இதெல்லாம் போட்டு தான் நம்ம இந்த பொடி பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பொடி வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஓகே, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, ஒரு நார்மல் காரம் இருக்கும். ஆனால் கிட்ஸுக்கும் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடலாம். இந்த புளி வந்து எப்படி இதில் யூஸ் பண்ணுறோம், இல்லை பர்டிகுலராக அந்த புளி யூஸ் பண்ணும்போது வறுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வறுத்தா எப்படி இருக்கும், அது வாசனை எப்படி வரும், ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம் ஏகப்பட்ட விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்கள் வந்து எதுவுமே எண்ணெய் ஊற்றி நாங்கள் பண்ணதில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். எண்ணெய் ஊற்றி பண்ணும்போது இந்த எண்ணெயோட வாசனை வந்து இந்த காரல் வாசனை வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சீக்கிரமே இதாகிடும், காரல் வாசனை வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால வந்து லைஃப் கொஞ்சம் நிறையா இருக்கும். அண்ட் தேங்காய் வந்து நாங்கள் நல்ல ப்ரௌன் ஆகிற வறுக்கிறதுனால அந்த வந்து அதில் மாய்ச்சர் கண்டென்ட் இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் நிறையா வரும். இந்த பொடி நம்மளுக்கு யார் சொல்லித்தர போகிற கேட்டால் திரு சிவராம் சார் தான். சிவராம் சாரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து இந்த ஆந்திரா முறுக்கு, குலோப் ஜாமுன், ரவா லட்டு, அதுக்கப்புறம் ரசப்பொடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிகள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதை தொடர்ந்து பார்க்க போகிற ரெசிபி தான் இந்த தேங்காய் பொடி. இந்த தேங்காய் பொடியில் வந்து நுணுக்கங்கள் எப்படிலாம் பண்ணணும், இந்த தேங்காய் எப்படி வறுக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் ஏகப்பட்ட விஷயம் வந்து நமக்கு ஷேர் பண்ண போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் ஒன்றா பேசுகிறோம். ரொம்ப நல்லா இருக்குது சார், சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம கடைசியாக வந்து நம்ம ரசப்பொடிலாம் பார்த்தோம். அந்த ரசப்பொடி மற்றவங்க பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுற ரசப்பொடிக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள், நல்ல வாசனை. அது மட்டும் இல்லாமல் அந்த ரசப்பொடி பண்ணும்போது தேங்காய் பால் யூஸ் பண்ணி ரசப்பொடி கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நிறைய பேர் ரசத்தில் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுத்த மெத்தட் ரியலி வெரி குட். எனக்கும் ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது. அது தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து தேங்காய் பொடி பண்ண போகிறோம். ஓகே, நல்ல விஷயம். ஸோ தேங்காய் பொடி நம்ம பண்ணும்போது வந்து முக்கியமாக கவனிக்க ஒரு விஷயம் என்ன, இந்த தேங்காய் பொடி பண்ணி முடித்த பிறகு ஒரு மாதம் இல்லை ஒரு 10 நாள் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு 12 to 15 days கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சார். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா வந்து இன்னொரு 1 week எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணி நம்ம வெளில வச்சா தான் என்ன அந்த டேஸ்ட்டுக்கு மாறாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வெளில வச்சு தான் சாப்பிட்றோம். அப்படி நீங்கள் லாங் லைஃப் வேணும் அப்படி ஒரு 3 weeks 3.5 weeks வேணும்னா நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த தேங்காய் வறுக்கிறன்னு சொல்கிறீங்களா, இந்த இடத்துல கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா? இல்லை சார், கொப்பரை வந்து ஆல்ரெடி ஆயில் கண்டென்ட் சார். இந்த தேங்காயோட எண்ணெயோட டாமினன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ தேங்காய் பொடிக்கு வந்து கொப்பரை தேங்காய் இல்லாமல் இது டெசிக்னேட்டட் கோகனட் யூஸ் பண்ணலாம் நீங்கள். சரி, ஓகே, நல்ல விஷயம், சூப்பர். இப்போது இந்த தேங்காய் பொடி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கி பண்ணுற ரெசிபி தேங்காய் பொடிக்கு 2 கப்பு தேங்காய் நல்லா கும்பாச்சியாக எடுத்துருக்கோம், துருவினது. 1 கப்பு உளுத்தம் பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி, வரமிளகா வந்து ஒரு 3/4 கப் எடுத்துருக்கோம், காம்பு நீக்கினது, பெருங்காயமும் உப்பும் அவங்க தேவைக்கேற்ப நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இந்த தேங்காய் பொடிக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அடுப்பு பார்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிளகா வத்தல் வறுத்துப்போம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் முன்னாடி சொன்ன மாதிரி. அடுத்தது கடலைப்பருப்பு, எல்லாம் தனித்தனியாக தான் வரணும். மேக்ஸிமம் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் வேணால் ஒன்றா இருக்கலாம். இப்போ நான் தனித்தனியாக இருக்கிறது என்னோடய ப்ராக்டிஸ் பண்ணிடணும். புளி நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு புளியும் வறுத்துக்கணும். ஓகே, வறுத்துட்டு கடைசியில் தேங்காய் வறுத்துக்கணும். ஓகே, வறுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம அரைக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஓகே, இதில் புளி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம், பெரும்பாலும் இது மாதிரி பொடி வகையில் அந்த புளி யூஸ் பண்ணும்போது அந்த உதிரியான தன்மை வராதில்ல. ஆமாம். ஸோ இது அதுக்கு தான் நம்ம வறுக்க ஆரம்பிக்கிறோமா? நல்லா வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா வந்து அந்த உதிராக வந்துடும். ரொம்ப உதிராக வராது, கொஞ்சம் அதில் மாய்ச்சர் இருக்கும். பட் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நல்ல விஷயம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா வறுக்க ஆரம்பிக்கிறோம். என்னங்க காஞ்ச மிளகா போடுறேன். பெரும்பாலும் வந்து இந்த காஞ்ச மிளகா வறுக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி வறுப்பாங்க. இதுக்காக நெடி வராமல் இருக்கிறதுக்கு. சரி சார், இதுலேயும் நீங்களும் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து லைஃப் வந்து ஒரு 3-4 டேஸில் கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணி 3-4 டேஸில் நீங்கள் காலி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். தாராளமாக. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்றதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணாமல் வறுக்க ஆரம்பிக்கும். ஹெல்த்தில் இப்போ அதிகமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் கமர்ஷியலாக பண்ண வந்து நாங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறது. சரி, நல்லா விஷயம். ஸோ இந்த மாதிரி காஞ்ச மிளகா வறுக்கும் போது லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் இன்றைக்கி தெளிவாக வந்து இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே, எடுத்துடலாமா? இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா வறுத்தாச்சு.
அந்த வறுக்கும் போது அந்த ஒரு மைல்டான ஒரு நெடி வரும். நீங்கள் வறுக்கும் போது நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம மிளகாத்தூள் வறுத்துட்டோம். அடுத்து வந்து கடலை பருப்பு வறுத்தல். இப்போ இந்த கடலைப்பருப்பு போடுற டைம் உளுத்தம் பருப்பு போட்டுருமா? இல்லை இது வறுத்த பேர் கொஞ்சம் வறுத்து ஒன்றாவும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். ஓகே, நம்ம எப்படி பண்ணுறோம்? என்னோட ப்ராக்டிஸ் வந்து தனித்தனியாக போடுறது. ஓகே, என்ன காரணம் அப்படி பண்ணுறதுக்கு? கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் ஒரே ஹீட் வந்து ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும் சார். தேங்காயோ மிளகாயோ அது டிஃப்ரெண்ட் இதில் ஃப்ரை ஆகும். இது கூட மிளகாயும் கடலைப்பருப்பு சேர்த்து போட்டிங்கன்னா மிளகா வந்து முதல்ல ஃப்ரை ஆகிடும். ஆமாம், அப்புறம் இந்த கடலை இந்த பருப்பில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு, அந்த ஈரத்தன்மை இருந்தால் டென்சிட்டியும் ஜாஸ்தி. ரைட், மிளகா மெல்லிஸாக இருக்குது, அதனால டென்சிட்டி ஜாஸ்தி. ரைட், அதனால் வந்து அது சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும், இது லேட்டாக ஃப்ரை ஆகும். ஒன்று இது வந்து ஆஃப் பேக்காக இருக்கும், இல்லைனா அது வந்து ஓவர் பேக் ஆகிடும். கடலைப்பருப்பு எடுத்தாச்சு, லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஓகே, அரோமா வாசனை அது வந்து அந்த ஸ்மெல் வர வறுக்கும்போது அந்த வாசனை வருது, வாசனை வருது. அது ஓவராக குக் ஆகாமல் இந்த லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது நம்ம ஸ்டாப் பண்ணி. சூப்பர், நல்ல விஷயம். இப்போ இது மாற்றிடுமா? ஓகே, அடுத்தது உளுத்தம் பருப்பு காமிக்கிறோம். இந்த உளுத்தம் பருப்பை எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இந்த வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த டேஸ்ட் அந்த வாசனை கொடுக்குறது ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு தான். ரைட்டுங்களா சார்? ஆமாம், அப்போவே உங்களுக்கு ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு வந்துடும். ரைட்டாக சொல்லிட்டீங்க, சூப்பராக சொன்னீங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் எப்படி கடலைப்பருப்பு வறுத்தமோ அதே மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு வறுத்துறோம். 1 மினிட்குள்ளே நம்ம வந்து வறுத்துருவோம். சரி, ஓகே. லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கலர் லைட்டாக நல்லா குக் ஆரம்பிச்சிட்டு இந்த அரோமா வருது. ஸோ இந்த அரோமா வரும்போதே உங்களுக்கு வந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பருப்புலாம் வறுக்கும் போது அந்த கடாய் வந்து சூடுத்தன்மை அப்படியே இருக்கும். நீங்கள் முழுமையாக வறுத்த பிறகு அப்படியே ஒரு செகண்ட் விட்டுருவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரைட்டா சார்? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ அந்த டைமில் ஒரு 10% முன்னாடியே நீங்கள் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுனா அந்த இருக்கிற சூட்லேயே வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓவர் குக் ஆகும். வறுத்த உளுத்தம் பருப்பு வந்து நம்ம ஒரு சின்ன கிணத்துல மாற்றிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் வறுக்க வேண்டியது என்னங்கன்னா இந்த தேங்காவும் அதுக்கப்புறம் இந்த புளியும் மட்டும்தான். ஆமாம், உப்பு கூட லைட்டாக வறுத்து போடுவோமா? வறுத்து போட்டால் பெஸ்ட்டு சார். ஓகே, ஆல்வேஸ் எப்போதுமே வந்து அந்த வறுத்து உப்பு சேர்க்குற சமாச்சாரத்தில் உப்பு வறுத்து போட தான் பெஸ்ட்டு. கல் உப்பு வந்தால் இன்னும் நல்லா பெஸ்ட்டு. அடுத்து புளி போட போகிறோம். புளி அப்படியே மொத்தம் கெட்டியாக போட்டால் வருகாது. சரி, ஓகே. சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா ஓகே, புளி வந்து வந்துடும். ஸோ எப்போவுமே சின்ன சின்ன கட் பண்ணி தான் போடணும் கையில். ஆமாம், மொத்தமாக போட்டால் மேலே மட்டும் சூடாகும், கறி போடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். சரி, ஓகே. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வறுத்துடும், குயிக்காகவும் வந்துடும். இந்த புளிப்பு சுவை பிடிக்காதவங்க சில பேர் வந்து புளி கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 எலுமிச்சம்பழம் வந்து இந்த இதுக்கு குவான்டிட்டிக்கு சொன்னேன். ஓகே, நீங்கள் 1 எலுமிச்சம்பழமோ 1/2 எலுமிச்சம்பழமோ போடலாம். ஆனால் லைட்டாக கொஞ்சமான புளி சேர்த்துங்க, அப்போ தான் அந்த புளிப்பு சுவை சேர்ந்து தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று இந்த காஞ்ச மிளகாய் இருக்கிற இடத்துல அந்த ஒரு புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த புளிக்கு பதிலாக வந்து நீங்கள் மாங்காய் பொடி ஆம்ச்சூர்னுபாங்க. ஆமாம், அந்த மாங்காய் பொடி சேர்த்துக்கலாம், நல்லா சேர்க்கலாம். அப்போது அந்த அம்ச்சூர் பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக மிக்ஸியில் கம்மியாக ஒரு டேரெக்டாக மிக்ஸியில் சேர்த்துலாம். டேரெக்டாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆமாம். இப்போ உங்களுக்கு இந்த புளியோட வாசனை வர ஆரம்பிச்சிருக்கா? ஆமாம், அந்த புளி வறுத்த அந்த வாசனை நல்லாவே வருது. நல்லா, இப்போ எடுத்துடலாம். இந்த புளியை வறுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்க தான் செய்யும். அந்த புளிப்பு தன்மை அந்த அந்த சூடில் என்ன ஆகும்னா லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காய கெட்டியாயிடும். அந்த சூடோடு பார்க்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் நீங்கள் இதோட போதே. இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு, கடைசியாக தேங்காய் மட்டும் தான் வறுக்கணும். ஓகே, இந்த உப்பு வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்? நம்ம சால்ட் இருக்கிறதுனால நம்ம வறுக்க போகிறது இல்லை. இது கல் உப்பு இருந்தால் வறுத்து பொடி பண்ணுறது நல்லது. சரி, ஓகே. தேங்காய் மட்டும் கொஞ்சம் கை விடாமல் இருங்க. நம்ம ஒரு பக்கமாக வந்துடும், ஒரு பக்கம் வறுக்காமல் இருக்கும். ஓகே, ஆனால் தேங்காய் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் தேங்காய் வறுக்க தான் டைம் எடுக்கும்ல? தேங்காய் வறுக்க தான் டைம் எடுக்கும். ரெண்டாவது தேங்காய் வந்து கைவிடாமல் இருக்கணும். மற்றெல்லாம் வந்து கொஞ்சம் நிப்பாட்டி கூட வறுக்கலாம். ஓகே, தேங்காய் வந்து கைவிடாமல் வறுத்திங்கன்னா தான் ஒரே மாதிரி தூளும் வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தேங்காய் வறுக்கப்படும், குக் ஆகும். இப்போ இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நேரம் மாறும். ரைட்டா? நம்ம போட்டிருக்கிறது அடுப்போட ஃப்ளேம் தகுந்த மாதிரி. ஓகே, நம்ம போட்டிருக்கிறது 2 பெரிய பவுலு. ஸோ குறைஞ்சபட்சம் வறுக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? இல்லை, எனக்கு 5 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா வந்து என் அடுப்பும் பெருசு. ஓகே, எப்படி நம்ம தேங்காய் நிறையா வருதுமோ அது மாதிரி அடுப்பும் பெருசு. சரி, ஓகே.
இதை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ண அடுப்பில் போனால் 10 to 15 minutes ஆகும். 10 நிமிஷம் ஆகும். சரி, ஓகே. இப்போ தேங்காய் ரெடி ஆகட்டும். உங்களுக்கு வறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாதிரி பக்குவத்தில் வறுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரோம். அதுவும் பர்டிகுலர் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி வறுத்தா எப்படி இருக்கும், அந்த வாசனை எப்படி இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னார். அதே மாதிரி இந்த தேங்காவை நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? தேங்காய் வறுத்து முடிச்சாச்சு. தேங்காய் வறுக்கும்போது சடன்னு ஒரு சத்தம் வரும். அந்த மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த தண்ணி எண்ணெயில் போட்ட சத்தம் வந்து அதில் ரொம்ப லைட்டாக இது பாருங்க எவ்வளோ உதிரியாக வருது பாருங்க. நாம இது மாதிரி உதிராது. ஓகே, நல்லா வந்துருச்சுன்னா இது மாதிரி உதிரும். சரி, நல்ல விஷயம். இப்போ இந்த தேங்காவும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காயும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? மற்ற எல்லா பொருளுமே கொஞ்சம் நல்லா கூல் ஆகிடுது. ஓகே, தனித்தனியாக அரைச்சி வச்சுப்போம். ஓகே, அது அரைச்சி முடிக்கிறதுக்குள்ள இது கூல் ஆகிடும். இதையும் அரைச்சிடலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பவுடர் பண்ணுறோமா, தனித்தனியாக தான் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பவுடர் பண்ண போகிறோம்? அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது வேணால் தனித்தனியாக பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த இடத்துல அந்த புளி நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம். அந்த வறுத்த புளி இப்போ வறுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறு இருக்குது, ட்ரை ஆன மாதிரி அந்த ஒரு இது ஃபஸ்ட்டு ஸ்டிக்காக இருக்கும், ஒட்டாது. ரைட்டு, சூப்பர். இந்த மாதிரி பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் பவுடர் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. இப்போ நம்ம பவுடர் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி பக்குவத்தில் பவுடர் பண்ணணும். அதாவது கொஞ்சம் குறைன்னு பவுடர் பண்ணணுமா, இல்லை நைஸாக பவுடர் பண்ணணுமா? இல்லை, கொஞ்சம் குறைன்னு தான் பவுடர். எத்தனை % அளவுக்கு பவுடர் பண்ண கரெக்டாக? 90% பவுடர் ஆகிடலாம். சரி, ஓகே. பாம்பே ரவை இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி அது மாதிரி பவுடராகவும் இருந்தால் நல்லா கொஞ்சம் கூட. ஆமாம், நைஸ். இப்போ எல்லாம் அரைச்சி ரெடியாக வந்தாச்சு. சரி, ஓகே. இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் போட்டலாமா? எல்லாத்தையும் ஓகே, இந்தாங்க. தேங்காய் இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் அரைச்சி முடிச்ச பேருக்கு பாருங்களேன், அந்த தேங்காய் வந்து நல்லா அரைச்சிருக்கோம், ஆனால் உதிரியாக வருது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்டுங்களா? உதிரணும். அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் வறுத்து ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி தேங்காய் பூ மாதிரி உதிரியாக வந்திருக்கு. ஓகே, தேங்காவை போட்டாச்சு. இதில் போட்டுறோம். இதுக்கப்புறம் இதில் மிளகாய், பெருங்காயம், உப்பு, புளி இந்த மூணுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிளகாய். ஆமாம், மிளகாய், புளி, உப்பு, பெருங்காயம். பாருங்களேன், இந்த மூணுத்தையும் வந்து போட்டு அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புளி ஒட்டுற மாதிரியே இல்லை, எல்லாமே உதிரியாக இருக்குது. புளிப்பு, உப்பு, ஃபஸ்ட்டு காரம். ஆமாம், அந்த புளிப்பு, உப்பு, பெருங்காயம் சூப்பராக இருக்குது. 90s கிட்ஸில் வந்து புளி, பெருச்சம்பழம், உப்பு, காரம், அந்த மசாலா சாமான் மாதிரி போட்டு ஒன்று கொடுப்பாங்க, மிட்டாய் மாதிரி ஒன்று. சாக்லேட் மாதிரி. ஆமாம், அந்த டேஸ்ட்டு கிட்டத்தட்ட இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனால் நல்ல காரம் நெடியேறுது. இதுக்கப்புறம் அந்த பொடி எப்படி வேணால் கலக்கலாம். ஒன்றும் சரி, மொத்தமாக கலக்க போகிறோம், அவ்வளோதான். கடலைப்பருப்பு பொடி போட்டாச்சு. இப்போ உளுத்தம்பொடி கடைசியாக மிக்ஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மொத்தமாக ஒன்றா கலக்கிற மாதிரி, ஒன்றுக்குள்ளே ஒன்றா கலக்கிற மாதிரி ஓகே மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னா உப்பு நான் வந்து மீடியமாக போட்டிருக்கேன். உப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. இட்லி சேர்த்துக்கலாம், இல்லை சாப்பாடோட போடும்போது சேர்த்துக்கலாம். நல்ல விஷயம். இந்த தேங்காய் பொடி சாப்பிடும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி பசி சாப்பிடுங்க, இல்லை நெய் ஊற்றி பசி சாப்பிடுங்க. அப்படியா? ஆமாம், இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை நெய், இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிடலாம். ரைஸோட. இதே இட்லி தோசை சாப்பிடும்போது அதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நார்மல் ஆயில் ஓட்டுக்கலாம், நெய் ஓட்டுக்கலாம். ஆனால் ரைஸுக்கு பர்டிகுலராக ஐயா என்ன சொல்கிறாருன்னா தேங்காய் எண்ணெய் நெய் இது ஊற்றி சாப்பிடுன்னு சொல்கிறாரு. சூப்பர், நல்ல விஷயம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கப்பில் கொஞ்சம் சாம்பிள் எடுத்து தரேன், பாருங்கள் எப்படி அப்படின்னா. பர்டிகுலர் தேங்காய் பொடிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் சூப்பர். கண்டிப்பாக நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். காரம் எப்படி இருக்குது, அந்த புளிப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். உப்பு போதும், நல்லா இருக்கு. காரம் இருக்குது, அந்த தேங்காயோட அந்த வாசனை நல்லாயிருக்கு. இன்னொன்று தேங்காய் வந்து அந்த பச்சை தேங்காய் சாப்பிட்ற ஃபீல்லாம் இருக்காது,
அந்த வறுத்த பிறகு நல்லா பவுடரான அந்த ஃபீல் தான் இருக்கும். வெரி நைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 90% பவுடர் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, ரியலி இப்போ எனக்கு புரியுது. அந்த பவுட்ரு அந்த 90% இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் குறைன்னு இருக்கும். ரைஸோட போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். உதிரியாக வரும். ரொம்ப பவுடராக இருந்தது, ரொம்ப மைதா மாவு மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சாதம் வந்து ஒன்று ஒட்டிக்கும். நைஸ் சூப்பர். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐம் ஷோர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நுணுக்கங்கள் நல்லா புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களாலையும் உங்கள் வீட்டில் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களால் பண்ண முடியலனா டெஃபினட்டாக ஐயா வந்து எப்போ நம்பர் தருவார், அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இவங்ககிட்ட இந்த காரப்பொடி வகைகள் மட்டும் இல்லை, அதாவது பருப்பு பொடியாக இருக்கட்டும், இல்லை சாம்பார் பொடியாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், ரசப்பொடி, அதுக்கப்புறம் இனிப்பு வகைகள், கார சிப்ஸு, மிக்சரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வகைகள் பண்ணுறாங்க. எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கமலம் 7397737370. நான் இன்னொரு நம்பரும் தரேன் 9840434233. இதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்காய் பொடியை பொறுத்து மட்டும் வந்து 1 or 2 days பிஃபோராக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஸோ 1 or 2 days பிஃபோராக பண்ணிங்கன்னா நாங்கள் ஆர்டர் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி முடியல, உங்களுக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ் போகிற டைமில் வந்து எல்லாம் பிஸியாக இருக்காங்கன்னா அப்போ அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற இந்த தேங்காய் பொடி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த தேங்காய் பொடி நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஊரில் இன்னொரு புது ரெசிபி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பை, டேக் கேர்.